வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வீடியோ. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிகினர்ஸ் உங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்டுங்கயா கமெண்ட்ல, ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. ஸோ ரிப்ளை வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, நீங்க பிகினரா இருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க, பேங்க் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம crackvithjack.com வெப்சைட்லையும் மொபைல் ஆப்லையும் ராயல் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ராயல் பாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, எல்லா எக்ஸாமுக்கான டாபிக் வைஸ் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப், இப்படி எல்லாமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி பிடிஎஃப், பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப், இப்படி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இன்டர்வியூக்கான வீடியோ கோர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே இந்த ராயல் பாஸில் இருக்கும். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடு, அதில் அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போதே பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். 1000 ரூபா இருக்குது, 600 ரூபாய் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் பேட்ச்னு ஒன்று ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம். அதில் 8 டெஸ்ட்டு வரும். அந்த 8 டெஸ்ட்டையுமே டெய்லியுமே எடுங்க. ஒரு 4 வார்ம் அப் டெஸ்ட், ரீசனிங், குவான்ஸு, இங்கிலீஷ், சிஏ குவிஸ் இருக்கும். 3 மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும், ரீசனிங், செக்ஷனல் டெஸ்ட், ரீசனிங், ஆப்டி இங்கிலீஷ். ஒரே ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ் நியூ பேட்டர்னில் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பரிசு கொடுக்குறோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்ததில் யார் டாப் மார்க் வராங்களோ ஒரு 5 புக்கு வந்து டாப் மார்க் வரவங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஒரு செட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ மறக்காம நாளைக்கு இந்த சூப்பர் பேட்சில் வர பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 5 புக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சௌஞ்சயா கே அப்படின்னு ஒரு பர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திலீப் குமார் அப்படின்ற ஒரு பர்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு பர்சன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பர்சன் இப்படி இருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து குவான்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு, என்னால் படிக்க முடியல, மறந்து போகுது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க, குவான்ஸை நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி குவான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட் சொல்றது பேசிக்க குவான்ஸ்ல ஸ்ட்ராங் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். பேசிக் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், பாடுபடணும். உங்களுக்கு ரீசனிங் புரிகிற மாதிரி குவான்ஸ் இங்கிலீஷ் புரியாது. இதுதான் உண்மை. ஃப்ரெஷர் பிகினர்ஸ்க்கு நான் சொல்றது. நீங்க ஒரு அகாடமியில் சேர்ந்திருக்கீங்க, இல்லை வீடியோ கிளாஸே பார்க்குறீங்கன்னா ரீசனிங் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரும் போதே புரிஞ்சிடும். அப்பயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தா சால்வ் பண்ண யோசிக்கிற திறமை இருக்கும், சால்வ் பண்ண முடியும். குவான்ஸ் அப்படி கிடையாது. சரியா? இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு டாப்பிக்லேயே நிறைய வீடியோஸ் பார்க்கணும். நம்ம அந்த ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்தா புரியாது. அந்த குவான்ஸ் கிளாஸை ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ணால் புரியாது. அது எது புரியும்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிஃபிகேஷன், இதுதான் புரியும். மற்ற இந்த அப்ளிகேஷன் சம் டாபிக், டிஐலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸை 2-3 தடவை அட்டன் பண்ணணும். நமக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும், யோசிக்கிற திறமை வரும். அப்படி தான் பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கிறீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அந்த கிளாஸை போய் ஒரு 3-4 தடவையே திரும்ப அட்டன் பண்ணு, ஒரே கிளாஸு. இல்லை நம்ம வீடியோ கோர்ஸ் ராயல் பாஸில் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸு ஒரு 7-8 டைப் அதில் நடத்தியிருக்கோம்னா அந்த 7 டைப்பையுமே ஒரு 4-5 தடவை பாரு. அப்போ தான் ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா நீ வந்து டாபிக் வைஸ் போய் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ பேசிக்கே ஸ்ட்ராங் பண்ணாமல் போய் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவன் சால்வ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான், அது உனக்கு தெரில அப்படின்னாலுமே சரி எக்ஸ்பிளனேஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீ நினைப்ப. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துமே நமக்கு புரியாது. அதுதான் இந்த குவான்ஸோட மகிமையே. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரே கிளாஸை ஒரு 3-4 தடவை பார்த்துருக்கும் போது நமக்கு அந்த கொஸ்டின் தெரியாட்டியும் அவன் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் நமக்கு புரிய வரும். சரியா? அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து ஓ இப்படி தான் வருமோ அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ள அது ஏறும். இப்படி ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியாட்டியும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க தான் ஆப்டி உள்ள ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வரும்.
ஃபர்ஸ்ட் ஆப்டி சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீடு பிராக்டிஸ், ஸ்பீடா சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். நீ என்னைக்கு எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்றேன்னு உனக்கு தெரியுதோ அப்ப நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பி. புரிஞ்சா? இதுதான் இந்த குவான்ஸ் பத்தி கேட்டவங்களுக்கு நான் சொல்றது. இது ரெண்டையும் முடிச்சிட்டேனாலே மெயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவ. உனக்கு அந்த பேஸ் குவான்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிருந்துச்சுன்னா எந்த கான்செப்ட்னாலும் நீ கொண்டு வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருவ. சரிங்களா? அப்புறம் ஒருத்தவங்க அபிநய பெருமாள்னு கேட்டிருக்காங்க, சார் உங்க வீடியோ கோர்ஸ் மட்டும் எனாஃபா அப்படின்னு. எந்த ஒரு விஷயமுமே எனாஃப் கிடையாது இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை. நீ கிடைக்கிற எல்லாத்தையுமே பார்க்கணும், நீ கிடைக்கிற எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர்ல மேல ஆக்சிடென்ட் கேஸ் விழுந்துருந்துச்சு சார், லிண்ட்லே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து உங்க யார்ட்டையாவது நான் கேட்டுட்டு சொல்றேன். எஃப்ஐஆர் இருந்தா யார்ட்டையாவது கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க, சில பேர் நான் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கிறேன், அப்படி இருந்தும் என்னால வந்து அவங்க ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஸோ அதுதான் நான் சொல்றது தப்பு. ஸ்பீடா கடன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேபி அகாடமியில நடத்தலாம். ஒரு மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி தந்துடும்டா, அடுத்த பிராக்டிஸ் கொடுக்கணும்டான்னு. அது சில பேர்னால கேட்ச் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு வந்து ஃபாஸ்ட் லேர்னிங் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது, அவங்க ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா அவங்க அகாடமியில நடத்துறத நடத்தட்டும். நீ வந்து நம்ம ராயல் பாஸ்ல உள்ள வீடியோ கோர்ஸ் பார்த்து பொறுமையா திரும்ப ரிப்ளை பண்ணி பிளே பண்ணி பார்த்து பொறுமையா நீ லேர்ன் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே பிடிஎஃப் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஃபாஸ்ட் லேர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிக்கே ஸ்ட்ராங் பண்ணாம விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ மோட்டிவேஷன் வீடியோ அடிக்கடி போடுங்க சார்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. மோட்டிவேஷன் இல்லையா, நீ எப்ப சோல்வா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து எத்திலும் கலை அப்படின்னு போட்டு ஐ எம் நியூஸ் சப்ஸ்கிரைபர், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுமா நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து ரீடிங் ஸ்கில் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்க அடி வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ முன்னாடியே நீங்க அடி வாங்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? எடுத்தோடனே நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரல் ரீட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், வேற ஏதாவது நியூஸ் இருக்கும், அதெல்லாம் புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிங்க. உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல எந்த காலம் ரொம்ப பிடிக்குமோ அதை படிங்க. அதை படிச்சு இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்க. வெப் சீரிஸ்லாம் வந்து சப்டைட்டிலோட பாருங்க. சரிங்களா? நிறைய வெப் சீரிஸ் மூவிலாம் சப்டைட்டிலோட பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், ரீடிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா நீங்க எடிட்டோரியல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? சரிங்களா? அத மாதிரி சார் நான் இப்ப ரீசனிங்க்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து என்ன படிக்கணும் கேட்கிறாங்க. பொய்யால மூணையுமே சேர்ந்துதான் படிக்கணும். இதுதான் வந்து ஃப்ரெஷர் பிகினர் பண்ற தப்பு. என்ன அப்படின்னா ரீசனிங் அவனுக்கு சால்வ் பண்ணி பார்க்க கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும், ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். அதனால ரீசனிங்னே உட்காந்துருப்பான். குவான்ஸ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிக்கை மட்டும் சால்வ் பண்ணிட்டே உட்காந்துருப்பான். இங்கிலீஷ்ல எதையோ அப்படியே தொட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான். இதுதான் நம்ம ஃபெயில் ஆகுறதுக்கான காரணம். எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நமக்கு எது வரலையோ அதை தான் நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ரீசனிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் வராது, அதை நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆப்டியை பொறுத்தவரை அப்ளிகேஷன் கேஸ்லெட்லாம் வராது, அதை நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். இங்கிலீஷை பொறுத்தவரை ஆர்சியில் சில பேர் கஷ்டப்படுவீங்க, அதை நல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் சார், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிப்பதுன்னு சொல்லி நம்ம சேனலே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேவிட் சார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை பாருங்க. அது பெரிய விஷயம், அதை இந்த சிம்பிள் வீடியோல சொல்ல முடியாது. அண்ணா நான் டெஸ்ட் போடும் அப்பெல்லாம் ப்ரெஷர் ஆகுது, என்ன பண்றதுனே தெரியல, பிராக்டிஸ் பண்ற பட் ப்ரெஷர் ஆகுதுண்ணா. ஷைலஸ் ஃபன் கேமிங் அப்படின்னு ஒருத்தவர் டெஸ்ட் போடும் போதெல்லாம் ப்ரெஷர் ஆகுதுன்றாங்க. புதுசா இருக்கும் போது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? யாரா இருந்தாலுமே வந்து ஒரு 2 மாசம் இல்லை, ஃபுல்லாவே நீ பேங்க் வேலை வாங்குற வரைக்கும் உள்ள ரியல் எக்ஸாம் ஃபியர் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபியரை கரெக்டா மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் செலெக்ஷன். ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன்னா உனக்கு தெரிஞ்சதா ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு தெரியாத கடைசி அட்டன் பண்ணலாம்னு வச்சுக்க. நீ முடிச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணி பாரு, உனக்கு அதே வந்து ப்ரெஷரை குறைக்கும். இதை தான் நான் சொல்லுவேன்.
நான் 2024 மணிகண்டன் ஒருத்தர், ஹாய் சார், நான் 2024 பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பர்சனல் இஷ்யூ 1 இயர் பிரேக் ஆயிடுச்சு. இந்த பிரேக் விடக்கூடாது. இதுதான் நான் ஃப்ரெஷர் பிகினர்கிட்ட சொல்லுவேன். நம்ம ஒரு தடவை இறங்கிட்டோம்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து 1 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் 1 வருஷம் வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு ஐடிக்கு போயிட்டு திரும்ப அங்கே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். உள்ள வர போக இப்படி ஒரு 5 வருஷம் வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க மணிகண்டன் வந்திருந்தா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. சரிங்களா? சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள மட்டும் படிச்சா போதுமானா? கிடையாது. ஒரு அஃபேர்ஸ்ல உள்ள படிச்சுட்டு நீங்க நம்ம ஜிகே டுடே நல்லா இருக்கும், அதுல ஒரு குவிஸ் எடுத்து பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டடி ஐக்யூன்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடுவாங்க, அதை பாருங்க. நிறைய சோர்ஸ்ல பாத்துக்கோங்க. படிக்கிறது அஃபேர்ஸ்ல உள்ள படிச்சுட்டு குவிஸ் போடுறது ரிவிஷன் போடுறதுக்கெல்லாம் வேற வேற வெப்சைட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற என்ன இருக்கு? பிரபார் அப்படின்னு சொல்லி, ஐயா சிவாஜி நான் ப்ரிப்பேர் பண்ணி 1 மந்த் ஆகுது. குவான்ஸ் ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும்போது பழசு எனக்கு மறக்குது. மறக்க தான் செய்யும். நீ என்ன செய்யணும்னா டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம இந்த சூப்பர் பேட்சில் வார்ம் அப் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம்ல, அதுல குவான்ஸ்ல போய் நீ அந்த வார்ம் அப் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது உனக்கு டச்லேயே இருந்துகிட்டே இருக்கும். இதுல சூப்பர் பேட்ச்லன்னு இல்லை, உனக்கு எந்த வெப்சைட்ல நீ எது பர்ச்சேஸ் பண்ணிருக்கியோ அதுல எல்லாம் வந்து டெஸ்ட் இருக்கும். நீ வந்து முன்னாடி படிச்ச டாபிக்கை இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் புது டாபிக் படிக்கணும். அப்போ மைண்ட்ல அது இருந்துகிட்டே இருக்கணும். நேற்று டாபிக் இன்னைக்கு டாபிக் சேர்த்து இன்னைக்கு சாயந்தரம் சால்வ் பண்ணி பாரு. ஸோ உனக்கு அப்போ டச்ல இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒர்க் போயிட்டே படிக்க டைம் இருக்குமா சார்? எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ எப்படி படிக்கிறது? இப்போ ஒர்க்கு போறவங்களுக்கு கண்டிப்பா காலையில இல்லை எப்பயாவது ஒரு மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது கிடைக்கும். அந்த 4 ஹவர்ஸ்ல வந்து நீ வந்து எஃபெக்டிவா படி. சரிங்களா? இவங்க 8 மணி நேரம் படிக்கிறத நீ அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள எஃபெக்டிவா படிக்கணும். ஸோ அதுக்கு என்ன வழி? நீ வந்து இப்போ வந்து நார்மலா பேசிக்ஸ் படிக்கிறேன்னா 2 மாசம் நார்மலா இவங்களுக்காக உனக்கு ஒரு 3 மாசம் ஆகும். ஒருவேளை நீ வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரா இருக்க, பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்ட, பிகினர்லாம் கடந்து ஒரு எல்லா டெஸ்டையும் நீ போடுறல வந்துட்டேன்னா டெஸ்ட் நல்லா எடுத்து அதை அனலிசிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். சரிங்களா? பேசிக் முடிச்சுட்டு சூப்பர் பேட்ச் போடணுமானா நீங்க பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு, இல்ல ஒரு 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 பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு சூப்பர் பேட்ச்ல வார்ம் அப் டெஸ்ட் எடுக்கலாம் நீங்க. சரிங்களா? அப்புறம் மெயின்ஸ் முடிச்ச பிறகு மெயின் செக்ஷன் டெஸ்ட் எடுக்கலாம், மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் வெக்காபுலரி எப்படி சார் படிக்கிறது? நீங்க அதை எடிட்டோரியல்ல படிக்கும் போதே மார்க் பண்ணி படிக்கணும். சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் நான் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன், வெராண்டால படிக்கிறேன், 2 PM மேலதான் எனக்கு ஃப்ரீ, ஸ்டடி பிளான் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ டெய்லி ரீசனிங்ல தான் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தோணுதுன்னு ஆர்ச்சி எடிட் சொல்லியிருக்காங்க. தம்பி நீ இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் சரி, நீயா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லா டாபிக்குக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ரீசனிங் மட்டும் நீ படிச்சேன்னா வேஸ்ட். இப்படிதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. நீ இப்போ ஒரு தப்பு பண்ற பார்த்தியா, அதை நீ பண்ணாது. ரீசனிங் படிக்கணும், ஆப்டியும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும் ஒரு நாளைக்கு. சரியா? ஸோ அவ்வளோதான். முடிஞ்சவரை எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு சீட்டிங் ஸ்ரீகிரண் ஒருத்தவர் போட்டிருக்காரு, எனக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரொம்பவே டவுட் இருக்கு சார், சால்வ் பண்ண முடியல. நம்ம சேனல்ல உள்ள ஆதி காலத்தில் உள்ள எல்லா வீடியோ எடுத்து பாரு. 2019 இருந்து நான் நிறைய போட்டிருக்கேன் சீட்டிங் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி. சார் மேபி போஸ்டிங் கிடைச்சா ஏரியா எப்படி வச்சு டிபெண்ட் பண்ணி போடுவாங்கம்மா. அது நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்லம்மா, IBPSPO ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், கிளர்க்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதை வச்சு போடுவாங்கம்மா. சரிங்களா? ஸோ ஒரே நிமிஷம் ப்ரோ, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, எது எமர்ஜென்சியா? டெஸ்ட் வந்து நேத்துல டெஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சார்ட்ட சொல்லிட்டேன், நானும் பேசுறேன். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே, வேற எதுவும் இல்லை. பேங்க் வந்து பிரைவேட்டைசேஷன் பற்றி பயமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்போ பயப்பட வேணாம். சரியா? அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் படிங்க. நம்ம ஃப்ரெஷராக உள்ளே வரோம்னா எப்படியோ பயம் கொடுத்துவாங்க நம்மளை. பேங்க்கெல்லாம் ப்ரைவேட்டாக மாறிடும், இஓ போனால் வேலை வீட்டுக்கு முடிச்சுட்டு போக 9 மணி ஆகும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனும் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஸோ அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப.
நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நல்லா ஓடு, கண்டிப்பாக நீ ஜெயிப்பா. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் நாளைக்கு சூப்பர் பேட்ச் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் ஃபஸ்ட் மார்க் வாங்க பாருங்கள். ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் இன்னையோட முடியுது. உங்கள் ஜாக்சன் டின் டின் டின்.